வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதிகள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக வெட்டி இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. ஐயா என்னங்கய்யா, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதாங்கய்யா, திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்துக்குள்ள 4.5 வருஷம் ஆச்சு. எவ்வளவு மலைகளை பூரா அடித்து நொறுக்கி எடுத்து போய்கிட்டே இருக்குது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் மணல் இங்கேருந்தே போகுது, கல் இங்கேருந்தே போகுது, மண் இங்கேருந்தே போகுது. ஏன் அந்த ஊரில் மலைகள் இல்லையா? எதுவும் இல்லையா? ஏன் அங்கே வெட்ட மாட்டுறாங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகளும் சரி, முதலமைச்சரும் சரி, இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்கள் இன்னமும் திருந்தாமே இருக்கல. மக்கள் மண்ணலி காலி பண்ணிட்டாங்க. மலையை அடித்து உடச்சி பூரா வெட்டி கொண்டு போயிட்டா எப்படியா மலையை உருவாக்க முடியுமா? இதை எத்தனையோ முறை நம்ம பேசிட்டோமே. இந்த பாவப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லைங்க. நம்ம பேசுகிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்க மாட்டான். எவன்டா காசு கொடுப்பேன் ஓட்டுக்கு, எவன்டா ஓசியில் சோறு போடுவேன், எவன்டா ஓசியில் அரிசி போடுவேன், அதை வாங்கிட்டு திண்டு பேசாமல் தருவோம். அப்படி தான் தர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள். கொஞ்சம் கூட சூடு சொரணம் மாணவர்கள் எதுவுமே கிடையாது. என்ன செய்கிறது? இப்படியே போனால் தமிழ்நாடு இதை விட மோசமான நிலைமைக்கு போகுது. விழிக்கணுங்க, விழித்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். வெளிநாட்டிலேருந்து பார்க்க முடியலங்க, அவ்வளவு கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து. புரியுதுங்களா? இப்போ இலவசமாக டிவி கொடுத்தவங்க, குக்கர் மிக்சி கொடுத்தவங்க ஏன் இலவசமாக தண்ணியை மட்டும் கொடுக்க முடியல தமிழ்நாட்டில்? ஏன் கொடுக்க முடியல? ஏன் தண்ணியை காசுக்கு விற்க வச்சாங்க? ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், இல்லை இப்போ ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன் இலவசமாக தண்ணியை கொடுக்க முடியல? ஏன்னா இலவசமாக தண்ணியை கொடுத்துட்டா அங்கே முதலாளிக்க பாதிக்கப்பட்டுருவேன். அவன்கிட்ட இருக்க வர்ற கமிஷன் நின்றுடும். அதுக்கு தான் எதையாச்சும் ஒரு துறையில், தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு துறையில் லாபம் பார்த்து மக்களுக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த துறையை எடுத்துக்க எல்லாம் நஷ்டம்தான். அப்படி கடனை வாங்குறது, கடனை வாங்கி மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி நாங்கள் நலத்திட்டங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி படிக்கிற பசங்களுக்கு 1000, நம்ம காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, இப்படி கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு கோடியாக சொத்து சேர்க்குற வேலையை தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அதே நடக்குது. நம்ம மலைகளை காப்பாற்றணும், மண்ணுகளை காப்பாற்றணும், மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது சேர்த்து விட்டுட்டு போகணும் என்ன கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இவர்கள்லாம் இப்போ முதலமைச்சர் ஆகி இருந்துக்கிட்டு ஐயா ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, எல்லாமே கீழே உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. எதுவுமே தெரியாமல் நடிக்காதீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியாமலும் ஒன்றும் கிடையாது. இப்போ மதுரையில் மீட்டிங் போட்டாங்களே, அங்கே பந்தி பழுமாறுறதுக்கு யாரை கூட்டிகிட்டு வர்றாரு? அமைச்சர் மூர்த்தி அவர்கள். கேரளாவிலேருந்து ஆளை இறக்குறாரு இங்கே. ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? ஏன் 1000 ரூபா சம்பளம் கொடுத்து பழுமாற விடக்கூடாதா? என்னங்கய்யா பண்ணுறீங்க நீங்கள்? திமுக அரசு கேரளாவிலேருந்து ஆளை கொண்டாந்து இங்கே பழுமாறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? ஏழை எளிய மக்கள் இல்லையா? எவ்வளோ பேர் நடுத்தர மக்கள் இருக்காங்கல்ல, ஏன் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம்ல? மழையை அடித்து கொண்டு போய் அடுத்தவன்ட்டு விற்கிறீங்க. வேறு மாநிலத்திலேருந்து இங்கே கொண்டு வர்றீங்க பழுமாறுறதுக்கு, சமையல் பழுமாறுறதுக்கு. ஐயா மூர்த்தி அவர்களே, அமைச்சர் அவர்களே, நீங்கள்லாம் இன்னும் பாருங்கள் என்ன கெடுக்கட்டு போகிறீங்கன்னு தெரில. உண்மையிலே வயிறு எரியுதுங்க. இங்கே மதுரை இப்போ நீங்கள் கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை வேலை பார்க்கறதுக்கு ஒடிசாவிலேருந்து ஆளை கொண்டு வர்றீங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஆள் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கா வேலை இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல்? ஏன் அவங்கள வேலை கொடுக்கலாம்ல? எல்லாமே காசு எப்படிடா சம்பாதிக்கலாம், எப்படா அதில் எப்படி சம்பாதிக்கலாம், இதில் எப்படி சம்பாதிக்கலாம்? இதெல்லாம் இந்த ஆட்சி கொஞ்சம் நாள் நீடிக்காதுங்க. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துக்கு உங்களெல்லாம் தூக்கி மக்கள் எறிவாங்க, கண்டிப்பாக எறிவாங்க.